பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். நீங்க நம்ம ஒரு இதான் பார்க்க போறோம். அதாவது தேவ திட்டத்துல இல்லைன்னா தேவ சித்தத்துல உங்க வாழ்க்கை வராத வரைக்கும் ஒரு வித வெறுமை இருந்துட்டே தான் இருக்கும். அதுல ஒரு திருப்தி வராது. இன்னைக்கு அநேகர் நான் தேவ சித்தத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க. ஆனா இதே டாபிக் நாங்க ரிப்பீட்டடா நிறைய டைம் பேசின மாதிரி இருக்கு. இருந்தாலுமே நிறைய 5 வருஷமா 6 வருஷமாவே பேசிட்டே இருக்க மாதிரி இருக்கு. இருந்தாலுமே நிறைய டவுட்ஸ் வருது. சரி, அதனால இது இன்னொரு முறை இந்த முறை பேசலாம் அப்படின்னு நாங்க நினைச்சிருக்கோம். அது என்ன அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா தேவ சித்தம் இதை எப்படி சொல்றது, அதுல ஆவியானவருக்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும். எனக்கும் ஒருத்தவங்களுக்கு ஒரு உறவே இல்லாம அவங்க சத்தத்தை நான் கேட்கணும்னு முயற்சி நான் பண்ணேன். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நம்ம செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது இம்பாசிபிள். ரொம்ப கஷ்டம். இப்ப என் கூட உங்களுக்கு ஒரு உறவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நீங்க ஜாஸ்மின் சிஸ்டருடைய மனசுல என்ன இருக்கோ அதை தான் நான் செய்ய போறேன், அந்த வேலையை தான் நான் செய்ய போறேன்னு நினைச்சீங்கன்னா எனக்கும் உங்களுக்கு ஒரு கான்டாக்டே இல்ல, உங்களை யாருன்னே எனக்கு தெரியல, நான் பேசுற இடத்துக்கும் நீங்க வர்றதில்ல அப்படின்னா எப்படி நீங்க தெரிஞ்சுக்க முடியும்? அதுதான் இன்னைக்கு அநேகர்கிட்ட நடக்குது. ஆண்டவருக்கும் உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்ல. ஒண்ணு நீங்க ஜெபிக்கிறது கிடையாது, இல்ல பைபிள் வாசிக்கிறது கிடையாது. அதாவது குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றத பத்தி நான் சொல்றேன். ஏதோ நான் ஓப்பன் பண்றேன். இன்னைக்கு இப்படி ஒரு சில பேர் இப்படி எடுக்கிறது, இன்னைக்கு கேளுங்கள் அப்போ உங்களுக்கு கொடுக்கப்படும், சந்தோஷமா போயிடும், அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. அப்புறம் ஒரு ஆண்டவரே ஏசப்பா போறேன் வர்றேன் அதெல்லாம் சொல்லுங்க. அப்போ போகும்போது நம்ம ஜோமெல்லாம் வர்றப்ப நன்றி செலுத்துறோம், ஓகே. ஆனா குவாலிட்டியான ஒரு டைம், ஒரு கால் மணி நேரத்துல கூட ஸ்டார்ட் பண்ணுங்களேன். ஒரு 1/4 மணி நேரமோ ஒரு 1/2 மணி நேரமோ ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு அநேக கணவர் மனைவி கூட ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லி உலகத்துல உள்ளவங்க, நாங்க சொல்ல வரல, உலகத்துல உள்ளவங்களே அட்வைஸ் பண்றாங்க. ஒரே வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க, ஆனா ஒரு 1/4 மணி நேரம் கூட தினமும் அவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசுறது இல்லை. இதை தான் நாங்க சொல்ல வரோம். தேவனுடைய நீங்க சத்தத்தை கேட்கணும், அவர் சித்தத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது இதுதான். ஆண்டவரோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணாமலாம் அங்க எதுவுமே கிடைக்காது. அப்ப ஒரு கன்ஃபியூஷன் வந்துகிட்டே தான் இருக்கும், எது தேவ சுத்தம் எது தேவ சித்தம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன ஒரு வெறுமை வர ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு அநேகருக்கு பணம் இருக்கு, ஆனா பணம் இருந்தாலும் ஒரு வெறுமை இருக்கு, ஒரு திருப்தியே இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தேவ சித்தத்துல தேவ திட்டத்துல உங்களுடைய லைஃப் அலைன் ஆகலை, அவ்வளவுதான் காரணம். இதை நீங்க திருப்பி அலைன் பண்ணும்போது மட்டும்தான் அந்த திருப்தி வரும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ரொம்ப நிறைய பேர் நம்ம மிஸ் பண்ணுறதான ஒரு விஷயம். ஒரு சில நேரம் நம்மளுடைய கோல்ஸ்க்காக, நம்மளுடைய எய்ம்காக, நம்மளுடைய ஆசைகளுக்காக ஒரு சில விஷயத்தை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், நம்ம மோல்ட் பண்ணிக்கிறோம், நம்மளை மாற்றிக்கிறோம், நம்மளோட ஹேபிட்ஸ்லேருந்து எல்லாமே மாற்றிக்க நம்ம நிறைய நேரம் நம்ம பண்ணுறோம் மேக்ஸிமம். ஆனால் ஆண்டருடைய சித்தம்னு வரும்போது மட்டும் நான் எப்படி இருக்கணும் அப்படியே ஆண்டர் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதானங்கிற மைண்ட் செட் இருக்குது. ஆண்டருடைய சித்தத்துக்கு ஆண்டர் இதான்ப்பா சித்தம், இந்த டைரக்ஷனில் நீ மாற்றிக்கோ அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நிறைய பேர் ரெடியாகவே இல்லை. ஆனால் இன்றைக்கி நான் இந்த ஒரு இதில் படிக்கணும், நான் இப்படி ஒரு பெரிய ஆளாக மாறணும் அப்படின்னா நம்மளுடைய நடை உடை, நம்ம ஃபிசிக்கலாக இருக்கலாம், நம்ம பேச்சில் இருந்து நம்ம ஸ்டைல்லேருந்து எல்லாத்தையும் நம்ம மாற்றிக்க ரொம்ப ரெடியாக இருக்கோம். ஆனால் அவருடைய சித்தத்தை செய்ய மட்டும் நம்ம யாருமே ரெடியாக இல்லை. அதில் தான் நிறைய பேர் குழம்பிக்கிறாங்க. நிறைய பேர் ஒரு சில பேர் கேட்பாங்க, சிஸ்டர் எனக்கு நீங்கள் சொல்ல வர்றது எல்லாமே புரியுது, நான் எப்படி இந்த பர்டிகுலர் விஷயத்தில் நான் எப்படி தேவ சித்தத்தை கண்டுபிடிச்சிக்கிறது அப்படின்னு. அதில் முக்கியமான ஒன்று ஒரு சமாதானம். தேவனுடைய சித்தத்துல முக்கியமானது. இதுக்கு வசனமும் இருக்கு, நம்ம அதை பார்க்கலாம். பிலிப்பியர் 4:6-7 இருக்கு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எந்த விஷயத்தை குறித்து கவலைப்படாதீங்க, ஃபர்ஸ்ட் நீங்க தெரியப்படுத்துங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்கு, நான் இப்படி ஒரு காலேஜ் சேரணும், இல்ல எனக்கு இப்படி அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குல்ல, அதை நீங்க சொல்லுங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், எல்லா அண்டர்ஸ்டாண்டிங், நீங்க ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இது நம்ம இருதயத்தையும் நம்ம சிந்தையும் காத்துக்கொள்ளுமா. அதாவது ஒரு எமோஷனலாவோ இல்ல ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங்லயோ முடிவெடுக்காம, முடிவெடுக்காம. இப்ப நான் அலைன்ஸ் பாக்குறப்ப நான் எமோஷனலா முடிவெடுத்திருந்தேன்னா வேற முடிவு எடுத்திருக்கலாம். நான் என்னுடைய அறிவுல நான் எடுத்திருந்தேன், உலக பிரகாரமான ஒரு அறிவில் எடுத்திருந்தேன், நான் வேற முடிவு எடுத்திருக்கலாம்.
இது எல்லாத்துக்கும் தாண்டி எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்துல எடுக்கிற ஒரு முடிவு தான் கரெக்டான முடிவா இருக்கும். இதை தான் நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், இந்த முறையும் நான் சொல்றேன். நான் படிச்சு முடிச்சிட்டேன். படிச்சு முடிச்சதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மா வந்து அப்ப 2 பேருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயியா தான் இருந்தாங்க. எந்த ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயும் தனக்கு அடுத்து தன்னுடைய பிள்ளைகளை எப்படியாவது உள்ள தள்ளிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே தான் எங்க வீட்லயும் நடந்துச்சு. சரி போய் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போய் தூத்துக்குடியில் நான் போய் படிச்சுட்டு இருந்தேன். அப்ப அந்த டைம் வந்து நான் காலேஜ்லயும் நான் செலக்ட் ஆயிருந்தேன். அப்ப வந்து ஆஃபர் லெட்டர் வந்து நாங்க போய் படிச்சுட்டு இருக்கப்ப வருது. அவ்வளோ நாள் வந்து நான் என்ன சொல்லிட்டு போனேன்னா, சரி ஆஃபர் லெட்டர் வர்ற வரைக்கும் நான் போய் அதை போய் ட்ரை பண்றேன் அப்படின்ட்டு தான் போனேன். அங்க போய் கொஞ்சம் ஒரு 2 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 மாசத்துல ஆஃபர் லெட்டர் வருது. அதுக்கப்புறம் ஆனா அது எனக்கு அதால சந்தோஷப்பட முடியல. ஒரு வித சமாதானம் என்கிட்ட இல்லாத மாதிரி இருக்கு. அங்க போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறப்ப என்கிட்ட சமாதானம் இல்லை. இருக்க சமாதானமே போன மாதிரி இருக்கு. ஆனா எங்க அப்பா அம்மாட்டையும் சொல்றேன், அவங்களுக்குமே அதுல வந்து ஒரு சமாதானம் இல்லை ஆஃபர் லெட்டர் வந்ததுக்கு அப்புறம். ஆனா நாங்க போய் அதுக்கு ஏதோ ஒரு பின்கோட்லாம் வாங்க சொன்னாங்க. அதெல்லாம் போய் வாங்கலாம் செஞ்சோம், எல்லாமே செஞ்சோம், வாங்கலாம் செஞ்சோம். ஆனா போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறப்ப அந்த சமாதானம் இல்லை. இதுதான் அந்த வசனம் சொல்லுது. எல்லா புத்திக்கும் அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அது ஏன் நமக்கு சமாதானம் வரல அதெல்லாம் யோசிக்க தோணல. நல்ல சம்பளம் தான் சொல்றாங்க, நம்ம இதுக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணோம், ஆனாலும் ஒரு சமாதானம் வர மாட்டேங்குது. அது ஏன் வரலன்னுலாம் தெரியாது, ஆனா சமாதானம் இல்லை. அதை தான் அந்த இடத்துல சொல்றாங்க, எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் இருக்கு பாத்தீங்களா, அதுலதான் நம்ம முடிவெடுக்கணும். நான் அந்த இதுல எல்லா புத்தியிலேயே நான் வந்து இது பண்ணேன்னு வைங்களேன், ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங்ல அந்த இருதயமோ சிந்திலையோ அதெல்லாம் வந்து நான் சொல்றது கேட்டு அந்த புத்தியிலேயே போயிருந்தேன்னா நான் இதுதான் படிச்சேன், இந்த வேலைக்கு தான் நான் போவேன், அட்லீஸ்ட் நான் ஒரு 5 வருஷமா நான் போயிட்டு வரேன், இல்ல ஒரு 10 வருஷமா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு போவேன். இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைம்ல எனக்கு கூப்பிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் திட்டினாங்க. ஆமா, நீ என்ன இதா, நீ இதுக்காக எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இதுக்காக தான் நாங்க எவ்வளவு பேர் வெயிட் பண்ணோம், இந்த கம்பெனி கிடைக்கலன்னு அழுதுட்டு இருக்க பிள்ளைங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, அப்படி இப்படின்னு திட்டுறாங்க. சொல்றேன், தேவ சமாதானத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலன்னா அந்த சைடு ஈஸியா போறப்போ அப்ப நம்ம தப்பான டெசிஷன் தான் எடுக்கிறோமோ, அப்ப அவங்க எல்லாம் சொல்றது கரெக்டோ அப்படின்னு சொல்லி, ஒருவேளை இவ ஸ்ட்ராங்கா இருக்க பார்த்து எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு சமாதானமே இல்லாமனாலும் அவ ஸ்ட்ராங்கா இருக்கான்னு அனுப்பிவிட்டுருவாங்க. ஆமா, இதுல சம்பந்தப்பட்ட நீங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆமா, பேரண்ட்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. திருமண விஷயத்துலயும் அதே மாதிரிதான், தேவ சமாதானம் தான் ரொம்ப முக்கியம். நாங்க 2 பேருமே சமாதானம், ஆண்டவர் இந்த விஷயத்துல சமாதானம் நமக்கு தர்றாரா அப்படின்றத யோசிச்சு பார்த்துட்டு தான் அதை முடிவு எடுத்தோம். இல்ல அப்படின்னா எங்களுடைய எஜுகேஷனோ குவாலிஃபிகேஷன் அதே மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், நாங்க நமக்குன்னு ஒரு இது இருக்கும்ல, இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நிறைய வச்சிருப்போம், இந்த மாதிரி தான் வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இது பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல தான் இன்னைக்கு அநேகர் மிஸ்டேக் பண்றாங்க. அநேகர் வந்து தனக்கு சமாதானம் ஆண்டவர் தரலன்னு தெரியுது, தெரிஞ்சும் பண்றாங்க. அதான் ஏன்னு தெரியல. அதை மட்டும் நீங்க விட்டுறாதீங்க. இந்த வசனத்தை நல்லா மெடிடேட் பண்ணுங்க, இன்னுமே ஆண்டவர் பேசுவாரு. இந்த 2 வசனத்தையும் இதுதான் நம்ம தெய்வ சித்தத்துக்கு நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த சமாதானத்துல தான் இருக்கு. இதுல இன்னொரு ஒரு சில நேரம் ஒரு கேள்வி வரும். சகோதரி முன்னாடி வந்து என்கிட்ட மெயில் பண்ணியிருந்தாங்க. அப்ப வந்து கேட்டிருந்தாங்க என்னன்னா, சிஸ்டர் இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு நல்ல அலைன்ஸ் வந்துச்சு, ஆனா வந்து எங்க அப்பா அம்மா வந்து அது தேவ சித்தம் இல்லை, எங்களுக்கு சமாதானம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பையன் பார்க்க நல்லா ஆவிக்குரிய பையன் மாதிரி இருக்கான், இப்ப நான் என்ன பண்றது, தேவ சித்தம் இல்லைன்னு அவங்க ஜெபம் பண்ணி சொன்னாங்க. ஆனா எனக்கு வந்து அவங்க வந்து அவங்கள பார்க்கும்போது அவங்க நடக்கிற ஆண்டவருக்கு போடுறதான அவங்களுடைய செய்கிற, ஏன்னா இவங்க எல்லாமே ஒரே சர்ச் போல இதுல, அதனால அவங்களுடைய டேக்குள்ள ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இவங்க பாக்குறாங்க. இவங்கள மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஆவிக்குரிய மனிதனை வேற இல்லைங்கிறாங்க. ஆனா அப்ப எனக்கு கொஞ்சம் ஆண்டவரே இவங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்னு. அப்பதான் ஆவியானவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார். உலகத்துல உண்மையாமே நல்லவங்க இருக்காங்க, 100 பேரோ 1000 பேரோ. எலியாட்டே ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ மட்டும் நல்லவன் இல்லப்பா, இன்னும் 7000 பேர் இருக்காங்கன்ற மாதிரி உலகத்துல இருக்காங்க, நல்லா ஆவிக்குரிய மனிதர்கள் இருக்காங்க. ஆனா எல்லாரையும் நீங்க திருமணம் பண்ண முடியாது. இதைதான் நான் அன்னைக்கு சொன்னது. உண்மையா ஆவியானவர் தான் அன்னைக்கு அந்த நேரம் சொல்றதுக்கு எனக்கு ஞானத்தை தந்தார். இல்லாட்டினா அவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு தெரியல. ஆனா இப்ப என் முன்னாடி வேதத்துல உள்ள எல்லா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எல்லா பரிசுத்தவான்களும் நிக்கிறாங்க. தானியல் மாதிரி ஒரு பையனை கொண்டு வர்றாரு, தாவீது மாதிரி ஒரு பையனை கொண்டு வர்றாரு, யோசேப்பு மாதிரி ஒரு பையனை கொண்டு வர்றாரு. ஆனா அதுக்காக நான் எல்லாரும் திருமணம் பண்ண முடியாது, யாரோ ஒரு ஆள் தான் திருமணம் முடியும். அது தேவ சித்தத்துல ஏன் என்னுடைய இதுக்கு யாருக்கு அலைன் பண்ணி யார் ஏன்னா நம்மளுடைய ஃபியூச்சர் வந்து ஆண்டவருக்கு தெரியும். ஸோ அதை ஒத்தி நம்ம குடும்பத்தை அனுசரிச்சு, நம்ம 2 குடும்பத்தை அனுசரிச்சு நமக்கு
பின்னாடி இருக்கதான் நம்ம சந்ததிகளை யார் கரெக்டா வச்சு அதுக்காக அவங்களாம் மோசமானவங்கங்கிற கிடையாது. ஆனா நமக்கு அவங்க வந்து செட் ஆகாது. இப்ப நீங்க ஒரு ரூத்தா இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு போவாசா தான் கொண்டு வருவாரு. உங்க காலிங்க்கு போவாசா செட் ஆவாரு. உங்க காலிங்க்கு தாவீதோ தானியேலோ செட் ஆக மாட்டாரு. உங்க காலிங்க்கு போவாஸ் தான் செட் ஆவாரு. அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். உங்க காலிங்க்கு ஏத்த மாதிரி ஒரு மனுஷரை வந்து கொண்டு வருவார். இது சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த சிஸ்டருக்கு புரிஞ்சு, ஓகே சிஸ்டர், நல்லவங்களாவே இருந்தாலுமே ஆவிக்குரியவங்களாவே இருந்தாலுமே எல்லாமே ஓகேன்னு இருந்தாலுமே தேவனுடைய சித்தத்துக்கு இது பண்ணுன்றது எனக்கு புரியுது அப்படின்னு. இதே தான் நாங்க இப்போ உங்கள்கிட்ட சொல்ல வரோம். மேபி உங்களுக்கு அந்த ஜாப் நல்ல சேலரி கூட தரலாம், நீங்க நினைச்ச நல்ல லொகேஷன் கூட தரலாம், உங்க ஒரு ட்ரீம் லைஃபாவே கூட இருக்கலாம். ஆனா அதுல தேவ சித்தம் உங்களுக்கு வெளிப்படுதா, தேவன் சமாதானத்தை தராரா, அது நமக்கு அந்த டீப் டவுன் நமக்கு தெரியுங்கிற அந்த அந்த சமாதானத்தை ஆண்டவர் இது பண்ணுவார். இல்லை அப்படின்னா ஒரு நிமிஷம் அந்த சமாதானம் எடுத்த மாதிரி எடுத்துருவார். எல்லாமே ஓகேவா இருக்கும், ஆனா அந்த சமாதானம் மட்டும் இருக்காது. பர்சனலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் வந்து நமக்கு வந்து மொத்த ஒரு ப்ளூ பிரிண்டே இதுதான்ப்பா உன் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆண்டவர் தரமாட்டார். அது எவ்வளோ பெரிய தீதசியா இருந்தாலும் தரமாட்டார். அது யாரா இருந்தாலும் தான். ஸோ ஏன்னா ஏசு கிறிஸ்துக்கே பிதாவானவர் எப்போ இந்த உலகத்துக்கு வரப்போறாருங்கிறதே சொல்லலை. பிதாவாகிய ஒருவருக்கு மட்டும்தான் நாம பார்த்துக்கோங்க. குமாரனா ஏசு கிறிஸ்துக்கே அவர் வந்து இரண்டாம் வருகைக்குள்ள விஷயத்த அவரே மறைச்சுதான் வச்சிருக்காரு. ஸோ அவருக்கு மட்டும்தான் தெரியும் எல்லா ப்ரூ பிரிண்ட். ஆனால் வரப்போறாருங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்லையும் நமக்கு இந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. ஒரு நாள் நம்ம யோசனை போல ஒரு அதிபதியாவோ ஒரு பொசிஷன் நமக்கு ப்ரொமோஷனோ இல்லை நம்மளுடைய லைஃப்ல நல்லா மாறப்போம், நம்ம பிஸ்னஸ்ல சக்ஸஸ் ஆகுது, இதை மட்டும்தான் உனக்கு ஆசீர்வதிக்கப்படுவேன், பூமி உள்ள அம்சங்கள்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படுங்கிற வார்த்தை ஆண்டவர் தந்துட்டாருன்னா அந்த ஆசீர்வதிக்கப்படுவோம். அதுக்காக எப்படி எப்படி முறையில் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படும், இந்த மணி நேரத்தில் இப்படி செய்வேன், அந்த கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட்லாம் தரமாட்டாரு. உண்மையாலுமே ஒரு குருடான ஒரு டிரைவர் வந்து வண்டி ஓட்டிட்டு போனான்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி தான் ஆண்டவர் நம்மளை வந்து ஆண்டவர். ஆனால் பக்கத்தில் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் உட்காந்துருக்காரு. லெஃப்ட்ல போகணும், ரைட்ல போனால் ரைட்ல போகணும், அங்கே ஸ்டாப் பண்ணணும், அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும், 10 நிமிஷம் வெயிட் பண்ணா நிற்கணும், அந்த இடத்துல சிக்னல் இருக்குப்பா போவாதானா போகணும், சிக்னல் கிரீன் சிக்னல் போட்டாங்க எந்திரிச்சு ஓடு அப்படின்னா ஓடும். இந்த மாதிரி நம்ம பிளைண்டா சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் அட் அ டைம்ல தருவார் ஆண்டவர். அந்த ஸ்பாட்ல தருவார், அந்நேரம் நம்ம அதை செய்யணும். இப்படிதான் ஆண்டவர் வந்து நம்மளை வந்து அவருடைய சித்தத்துக்குள்ள நம்ம வந்து வழிநடத்தணும். அவருடைய சித்தத்துக்குள்ள நம்ம இருந்து போகணும் அப்படின்னா அப்படிதான் நம்மளை வந்து வழிநடத்துவார். ஹோல் ப்ளூ பிரிண்ட் தரமாட்டோம். ஆனால் நமக்கு டெஸ்டினேஷன் என்ன, உன்னுடைய பிளெஸிங் என்ன, இப்படிதான் ஆசீர்வதிக்கப்பட போறங்கிற அந்த ஃபைனல் டெஸ்டினேஷனை வேணா சொல்லியிருப்பாரு. ஆனால் அந்த பாத்தை வந்து நமக்கு சொல்லியிருக்க மாட்டார். இதை தெரியாதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து அவர் சித்தத்துல இல்லை இது வந்து தப்பு, இல்லை நமக்கு பார்த்து தெரிஞ்ச வழி தான் ஆண்டவருடைய சித்தம் சொல்லி நம்மளுடைய சித்தத்தை நமக்கு உள்ள போய்க்கிறோம். அவர் என்னைக்குமே அந்த வழியை வந்து சொல்ல மாட்டார். ஆனா ஃபைனல் டெஸ்டினேஷன் வேணா நமக்கு சொல்லுவார். இல்ல அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாரு, இதை செய்ய அப்படின்னு. ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம், அந்த ஹோல் ப்ளூ பிரிண்ட் எனக்கு வேணும்னு சொல்லி அழுதல் ஜோம் பண்ணுவாங்க. அது எப்பயுமே கிடைக்காது. அதுக்காக நீங்க தயவு செஞ்சு அழுதல் ஜோம் பண்ணாதீங்க. அந்த ஹோல் ப்ளூ பிரிண்ட் எனக்கு வேணும் ஆண்டவர், என் வாழ்க்கை கொடுத்த அந்த முழு திட்டம் முழு நுணுக்கமா எனக்கு என்னென்ன வயசுல என்னென்ன எப்படி எப்படி எல்லாம் முழு பிரிண்ட் அவுட்டே எனக்கு வேணும். இயேசுடைய பிறப்பே அவர் எப்ப பிறப்பாரு, எந்த தேசத்துல பிறப்பாரு, அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் தீர்க்கதரிசனமா வந்துச்சு. அக்யூரேட்டா இந்த இடத்துல இப்போ இப்படி இந்த நேரத்துல இந்த மணி நேரத்துல கிளைமேட்டு இதெல்லாமே அந்த சீசன்ஸ் இதெல்லாமே ஓரளவு நமக்கு வரும் இந்த இதில் தான். ஆனால் இதே மரியாள்கிட்ட இருந்து தான் பிறப்பாருங்கிறத வந்து கூட தெரியாது. ஒரு கண்ணி கர்ப்பமாக தான் வரும். யூதேயாவில் பெத்லஹேமே ஒன்னிலிருந்து ராஜா புறப்படுறாரு மீகா தீர்க்கதரிசி சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன க்ளூஸ் தான் சொல்லியிருப்பாங்களே தவிர ஃபுல் ப்ளூ பிரிண்டா ஆண்டவர் நமக்கு தர மாட்டார். நீங்க எல்லாத்தையும் சொல்லல அதையும் ஒரே தீர்க்கதரிசியும் சொல்ல பல பல காலங்கள்ல சொல்லப்பட்டது. நீங்க அதுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு உங்க டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்கன்னு சொல்ல வரேன். எனக்கு அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு எனக்கு இன்னைக்கே நீங்க தெய்வ சித்தத்தை வந்து 10 வருஷம் அடுத்த 10 வருஷத்துக்கான ப்ளூ பிரிண்ட்டை நீங்க எனக்கு இப்பவே தந்துடணும் அப்படின்னு சொல்லி நீங்க இது பண்ண வேண்டாம். ஏன்னா அநேக நேரம் ஆண்டை நம்ம அவரை டிபெண்ட் பண்ணிட்டே வரணும்னு தான் அவர் விருப்பப்படுவார். இப்போ எலியா தீர்க்கதரிசி அவ்வளோ பவர்ஃபுல்லான தீர்க்கதரிசி. அவருக்கே காக்கா வச்சு நான் போசிப்பேன்ட்டாரு. காக்கா போசிட்டு இருக்கு, அந்த ஆத்து தண்ணி தீர போது அவருக்கு நாளைக்குனா எந்தா தண்ணி இல்லைன்னு நிலைமை வருது. அப்பதான் சொல்றாரு, நீ போ அங்க ஒரு விதவையை ஆயத்தம் பண்ணி வச்சிட்டேன், உன் ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப்பு அதுதாங்கிறாரு ஆண்டு. ஏன் அவர் அவ்வளோ பவர்ஃபுல்லான தீர்க்கதரிசி, அவர்கிட்ட முன்னாடியே சொல்லாமல ஃபர்ஸ்ட் உனக்கு எலியா வச்சு கொஞ்ச நாள் போதிப்பேன், எலியாட்டு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் உனக்கு காக்கா வச்சு கொஞ்ச நாள் போஷிப்பேன் எலியா, அதுக்கப்புறம் நீ கவலைப்படாத. ஒரு 45 நாள் இல்ல 20 நாள் ஒரு 10 நாள் 15 நாள் வச்சுக்கோங்க, 7 நாள் 8 நாள், இந்த நாளுக்கு அப்புறம் அங்க ஒரு விதவை இருப்பா, அந்த விதவை இருப்பா, அந்த விதவைட்டு நீ கொஞ்ச நாள் இருப்ப, அதுக்கடுத்து உனக்கு இப்படி ஆகும். இப்படிலாம் ஆண்டவர் வந்து ஒரு சொல்லல. எவ்வளோ பவர்ஃபுல்லான தீர்க்கதரிசியா இருந்தாலும் நம்ம அப்படி வந்து கேட்க முடியாது. ஆனா ஆண்டவர் பேசுவார். ஆனா அந்தந்த நேரத்துல ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பேசுவார். இதுக்கெல்லாம் நமக்கு வந்து லைஃப் லாங் பொறுமை வேணும்.
லைஃப் லாங் ஆண்டவரை நம்ம டிபெண்ட் பண்ணணும். இன்னைக்கு மட்டும் நான் ஆண்டவர் சமூகத்துல உட்காந்து ஒரு 5 மணி நேரம் 10 மணி நேரம் கூட ஸ்பெண்ட் பண்ணி நான் அந்த ப்ளூ பிரிண்ட் எப்படியாவது நான் வாங்கிடுவேன் அப்படின்லாம் வந்து அந்த ஷார்ட்கட்லலாம் ஆண்டவர் வந்து என்றைக்குமே நம்மளை வழி நடத்த மாட்டார். அடுத்து இது பார்த்தீங்கன்னா 4வது தான் ரொம்ப முக்கியமானது. இவங்களுக்கு வந்து இந்த கேட்டகரி மக்களுக்கு ஆண்டவருடைய சித்தம் என்ன நல்லாவே தெரியும். ஆனா வந்து அதை செய்யறதுக்கு ரெடி ஆகல. அதான் லூக்கா 12:47 இருக்கு. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமா இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருக்கிற ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படும். இது ரொம்ப ஒரு இதான ஒரு வசனம் ஆண்டவருடைய வாயால. ஆண்டவருடைய சித்தமும் தெரியும், ஆனா அதுக்கு ரெடி ஆகல, அதை செய்யவும் இல்லை. அந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அப்படின்னா உங்க வாழ்க்கையில திருப்பி பிரச்சனை அநேக ப்ராப்ளத்தை நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. ஒரு சில பேருக்கு நல்லாவே தெரியும், நான் வந்து இந்த திருமண வாழ்க்கையை சூஸ் பண்ணக்கூடாது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோட பிணைக்கப்படாதீங்க அப்படின்ற வசனம் வந்து நல்லாவே தெரியும். கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தாச்சு, உங்களுக்கு எந்த தடையுமே இல்லை. பேரண்ட்ஸ் எந்த தடையும் பண்ண போறது கிடையாது. உங்களுக்கு எந்த விதமான தடையுமே இல்லை. ஆனால் நீங்க போய் நான் அந்நிய நுகத்துல தான் நான் வந்து இது பண்ணுவேன்னா அதை வந்து அந்த இடத்துல வந்து நின்றுட்டு ஆண்டவர் சித்தத்தை, ஆண்டவர் எனக்கு இந்த சித்தத்தை ஒப்பு கொடுத்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஆண்டவர் நோன் தான் சொல்லியிருக்காரு. ஆனா தெரிஞ்சுமே ஒரு சில பேர் திருப்பி அந்த இதுல போய் விழுந்துடுறாங்க. இப்போ இந்துலேருந்து ரட்சிக்கப்படுறவங்க அவங்க குடும்ப சூழ்நிலை இன்னும் வந்து அவங்க குடும்பத்தினர் யாருமே இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. அவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கே வைராக்கியமா இருங்கன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படியே அவங்களுக்கு நாங்கள் வைராக்கியமா இருங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனாலும் அட்லீஸ்ட் அவங்களாச்சும் பரவாயில்ல. நீங்க எந்த கிறிஸ்தவத்திலே பிறந்து வளர்ந்து இயேசுவே தேவன் அறிஞ்சவங்க நீங்க அங்கிட்டு போனீங்கன்னா நீங்க உங்களுடைய நிலைமை வந்து நீங்க தான் வந்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்க தான் வந்து முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா அதுல ஆண்டவர் வந்து திட்டம் தெளிவா சொல்லிட்டாரு. பைபிள்ல உங்களுக்கு வசனம் தெரியுது, எல்லாம் தெரியுது. தெரிஞ்சும் நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னா வந்து இன்னும் வந்து உங்க ஹார்ட் ப்ரிப்பேர் ஆகலை அப்படின்னு தான் அர்த்தம். கடைசியா நம்ம ஒரு பயணமா ஒரு சில நேரம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம அலைன் பண்ணி ஒப்பு கொடுக்காம இருக்க வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். ஒரு சில நேரம் பார்த்தா ஒரு சில பேர் உண்மையாமே ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு அந்த ஹார்ட் ஒர்க் வந்து யாரை பண்ணணும் அப்படின்னா மக்களை ப்ளீஸ் பண்ற மாதிரியே பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவருக்கு அது பிரியப்படுறாரா, இது அவருடைய சித்தமா? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அவங்க பார்க்கலாம். ஆனா ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. நமக்கு பார்க்கவே பாவமா இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு அவங்க உழைப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா அது ஆண்டவருக்கு வந்து சித்தம் இல்லாம மனிதர்களை பிரியப்படுத்துறவங்க. நம்ம மனிதர்களை பிரியப்படுத்துறமா இருந்தோம்னா நம்ம என்னைக்குமே தெரிஞ்சுக்கோங்க, அவங்க கையில தான்ப்பா உன் குடுமி இருக்கு அப்படி சொல்லுவாங்கல்ல, உன் குடுமி அவங்க கையில தான் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க இப்படி ஐயா அப்படின்னா என்னன்னா அவங்க இந்த பக்கம் இப்படி திருப்பினா நம்ம திரும்பணும். நம்ம அம்மான்ட்ட இந்த பக்கம் அவங்க இப்படி திருப்பினாங்கன்னா நம்ம திரும்பணும். ஆண்டவர் எந்த பக்கம் லெஃப்ட் ரைட்டு போன்னு சொன்னா அதுதான் நம்மளுடைய ஒரு முக்கியம். அவங்களை பிரியப்படுத்தணும் நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம குடும்பம் வந்து அவங்க கையில தான் இருக்கு. அவங்க எந்த இடத்துல இது பண்றாங்களோ ஆட்டுறாங்களோ நம்ம அந்த மாதிரி நம்ம மாறிக்கணும். ஸோ எப்படமா ஆண்டவர் பக்கத்துல நம்மளுடைய வாழ்க்கையை திருப்புறோமா அப்பதான் நமக்கு வந்து சக்சஸ் கிடைக்கும். மொத்தத்துல அவங்க ஆண்டவர் சித்தத்தையும் செய்ய மாட்டாங்க, தன்னுடைய சுய சித்தத்தையும் செய்ய மாட்டாங்க, யாரோ ஒருத்தருடைய சித்தத்தை செஞ்சுட்டு. கண்டிப்பா ஒன்றும் அவசரம் சுய சித்தம் நான் விருப்பப்படி என் இஷ்டத்துக்கு நான் போறேன்ப்பா அப்படின்னு போயிட்டா கூட அது கூட சரின்னு. ஆனா இது ரொம்ப மோசமானது. மனிதர்கள் பிடியில சிக்கி அவங்களை இம்ப்ரெஸ் பண்றேன். இது உங்க குடும்ப நபராவே இருந்தாலுமே இன்னைக்கு நிறைய பேர் எந்த ஒரு ட்ராப்லயுமே மாட்டிக்கிறாங்க. உங்க குடும்ப நபராவே இருந்தாலுமே ஒரு சில நேரம் அவங்க ஆண்டருடைய வில்லிங்க்கு ஆண்டருடைய சித்தத்துக்கு மாறா கூட இருக்கலாம். குடும்ப நபர் என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து ஆண்டருடைய சித்தத்தை தான் சொல்லுவாங்கன்னு பிளைண்டா நம்பாதீங்க. அவங்க வந்து உங்களுடைய ஏன்னா அவங்கவுங்களுக்குன்னு தனிப்பட்ட வாழ்க்கைகள் வரலாறுகள் அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ யாரும் நம்ம இன்னைக்கு கூட பிறந்தவங்களா நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து கடைசி வரைக்கும் அப்படி இருக்க மாட்டோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆண்டவர் சந்ததி பிரிச்சு ஆண்டவர் வந்து அனுப்புறாரு. ஸோ அப்படிங்கும் போது அவங்கவுங்களுக்கு சுய அறிவும் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆண்டவர் பொதுவாக இப்போ இந்த ஒரு குடும்பத்துக்கு இந்த அறிவு நான் கொடுத்துருக்கேன்ப்பா, இந்த அறிவு வச்சு இந்த முழு குடும்பம் செயல்படணும்னு கொடுக்கல. ஆண்டவர் தனிப்பட்ட ஒரு நபருக்கு தான் அந்த அறிவு கொடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது அந்த டெசிஷனை நம்ம தான் எடுக்கணும். அந்த பீப்புள் ப்ளீஸிங் பற்றி நாங்கள் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். மனுஷங்களை பிரியப்படுத்துறதுக்காக வாழாதீங்க, தேவ சித்தத்தை இது பண்ணுங்க. அதுக்காக ஆண்டவர் வந்து உங்களை வந்து மனுஷங்களோட முட்டி மோதி சண்டை போட்டு அந்த மாதிரி இருக்க சொல்ல, அதே சமயம் ஒரு பவுண்ட்ரி ஆண்டவர் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காரு. எந்த டெசிஷன் நீங்கள் எடுக்கணும் ஆண்டவர் துணையோட, நாங்களே முன்னாடி சொல்லியிருக்கோம், எந்த டெசிஷன் தனிப்பட்ட விதத்தில் நம்மளா எடுக்கணும், எந்த டெசிஷன் ஒரு கூட்டு குடும்பமா எடுக்கணும், அதெல்லாம் நாங்க வந்து சொல்லியிருக்கோம் முன்னாடியே. அந்த ஞானத்தை வந்து நம்ம ஆண்டுகிட்ட பெற்றுக்கணும். இப்ப அதுக்காக வந்து வாலிப பிள்ளைங்க வந்து நானா டெசிஷன் எடுக்க போறேன், எங்க அப்பா அம்மாவே நான் கேட்காம நான் கல்யாணம் பண்ண போறேன், அதான் தேவ சித்தம் அப்படின்றது கிடையாது. இப்ப நீங்க இருக்க அத்தாரிட்டி வந்து தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நீங்க இருக்க அத்தாரிட்டி வந்து உங்க அப்பா அம்மா கீழே இருக்கிறீங்க.
இப்போ ஒரு ஒய்ஃப் நானா என் முடிவு எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க ஹஸ்பண்டுடைய கண்ட்ரோலை மீறி ஏதாவது பண்றது அந்த மாதிரி தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஆனா எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸ் இருப்பாங்க, அதுக்கு அடுத்த ஃபேமிலிஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி இன்னொன்னு இதுல ஒரு சில நேரம் குடும்பத்திலே வந்து தப்பு பண்ணதுக்கு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த இப்படி போய் குறுக்கு வழியில போ சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயத்துக்கு நீங்க ஆண்டவருடைய சித்தத்துல நீங்க கரெக்டா நில்லுங்க. இப்போ போறப்ப எங்க அப்பா அடிக்கடி இந்த உதாரணத்தை தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ கணவன் மனைவியா போறீங்க, உங்க கணவன் வந்து அந்த கிணத்துல விழுன்னு சொன்னா எந்த மனைவியாவது விழுவாங்களா? கண்டிப்பா விழ மாட்டாங்க. அதனாலதான் அந்த அனனியா செப்புரால் கூட அவ்வளவு பெரிய தண்டனை கிடைச்சது காரணம். பங்கா வஞ்சித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லாருன்னா அட்லீஸ்ட் ஒரு மனைவியா இருந்து இது வேண்டாம், இது தேவன் பிரியமில்லாததுன்னு சொல்லவா தெரியும். இன்ஃபார்ம் பண்ணிடுவோம், நாங்க வந்து முழுசா வித்திருக்கோம், முழுசா கொடுத்தீங்களான்னு கேட்கும் போது ஆமான்னு சொன்னாங்க. இல்ல நாங்க முக்காசி கொடுத்துருக்கோம் கொஞ்சம் தேவை இருக்கு, எனக்கு கொஞ்சம் இது இருக்கு. ஏன்னா ஆண்டவர் வந்து நீ முழுசா கொடுன்னு அவங்க கிட்ட கேட்கவே இல்லை. அவங்கள அந்த இடத்துல அந்த அந்த இதை வந்து அவங்க வஞ்சிச்சு போய் சொல்லிட்டாங்க. அவங்க வந்து அந்த இடத்துல உண்மை இல்லைங்கிறது தான் ஆண்டவர் வந்து அன்னைக்கு மென்ஷன் பண்றாரு. அதனால அந்த இதை தான் நாங்க இப்ப சொல்ல வரோம். அதுல தேவ சித்தம் என்ன, இப்போ ஒரு சில பேர் வந்து எந்த இதுவுமே இருக்காது, அவ்வளோ அவங்க கணவர் அவ்வளோ பெரிய கொடூரமானவராகவே இருக்க மாட்டார், ஆனா எதுக்கு எடுத்தாலும் அவங்க கணவரை பழி சொல்லுவாங்க. அவரை பார்த்தா அப்பாவியா இருப்பாரு, பேசும்போது பார்த்தா நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லவே இல்லை, நான் வந்து சுயாதீனம் தான் கொடுத்துருக்கேன் பாரு, ஆனா எதுக்கு எடுத்தாலும் கணவரை வந்து சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க வந்து கணவரை பிரேம் பண்ணிட்டு நீங்களும் அந்த தப்பு வந்து செய்யறதுதான். அன்னைக்கு அப்படிதான் சப்பிரால் வந்து பண்ணது. அனனியா வந்து இது பண்ணதுக்கு இவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அதே மாதிரிதான் ஆதாம் ஏவாள் கதையும் அதேதான். ஏவாள் பண்ண இதுக்கு ஆதாம் ஒத்துக்கிட்டாரு, அவ்வளவுதான். மத்தபடி இதுல யார் தவறு யாரு இதுன்ட்டு பெருசு இல்ல. சின்ன தவறு, சின்ன பாவி, பெரிய பாவி அப்படின்லாம் இல்ல. 2 பேருமே கூட்டு களவாணிகள் மாதிரி கூட்டு களவாணிகளா வந்து இந்த நேரத்துல இருந்துக்கிறாங்க. அதனால தயவு செஞ்சு அந்த மாதிரி இருக்க வேண்டாம். ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம வராத வரைக்கும் நம்ம லைஃப்ல ஒரு வித வெறுமை, அந்த எம்டி ஃபீலிங் வந்து அது ரொம்ப கொடூரமானது, அதை சொல்லவே முடியாது. அந்த எம்டி ஃபீலிங் வந்து இருந்துட்டே இருக்கும். அது எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும், எவ்வளோ பெரிய பொசிஷன் போனாலுமே ஒரு சில நேரம் வெறுமை. இன்னைக்கு நிறைய பொசிஷன்ல உள்ளவங்களே வந்து நிறைய பேர் வந்து அந்த வெறுமையை உணர்றாங்க. இன்னொன்று ஒரு சில பேர் வந்து எவ்வளோ மக்கள் தன்னை சூழ்நிருந்தாலும் தனிமையை உணர்வாங்க. இது ஏன் அப்படின்னா ஆண்டவர் உங்களை வந்து அவரோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு தான் உங்களை அழைச்சிருக்காரு. கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்ச காலத்துக்காது, ஒரு 40 நாளோ ஒரு 2 மாசமோ அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க வந்து நான் வந்து எனக்கு ஃபன்னே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கதான், என் சொந்த பந்தங்களோட தான் இருக்கதான் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே அவங்களோட இருந்தீங்கன்னு வைங்களேன், நீங்க அவங்களோட இருந்தாலுமே உங்களுக்குள்ள ஆண்டவர் சரி அப்படியா நீ இருக்கியா திருப்தியாரமா நம்ம இருதயம் வந்து அது திருப்தி ஆகாது. ஏன்னா அதுக்கேற்ற ஆகாரத்தை நம்ம கொடுக்க இருதயம் நம்மளுடைய ஆவி ஸ்பிரிட் கேட்கிற ஆகாரத்தை நம்ம கொடுக்கவே இல்லையே. சில டைம் ஆண்டவர் வேணுன்னே தனிமை உணர்வை கொடுத்துருவாரு. சரி நீ அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிற, சரிந்தா போ தனிமையா நீ 1,00,000 பேர் நடுவுல இருந்தாலும் நீ தனிமையா தான் ஃபீல் பண்ணுவ அப்படின்னு கொடுத்துருவாரு. அப்பதான் நம்ம திருப்பி கேட்போம், ஆண்டவரே என்னை எப்படியாவது மாத்துங்க. சில நேரம் ஆண்டவர் அந்த மாதிரி காரியங்கள் நம்மளை ஒப்பு கொடுத்துருவார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமா இருந்திருக்கும் அப்படி நாங்கள் சுவாசிக்கிறோம். நிறைய பேர் ஆண்டவருடைய சித்தத்தை பற்றி கேட்குறீங்க. நம்ம சேனல்லையுமே வந்து தேவ சித்தம் ஜாஸ் டெமின்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும். அதில் இதையுமே ஒருவேளை அதெல்லாம் என்ன தேடி பார்க்க முடியல சிஸ்டர் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இதில் தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கோம். உண்மையாலுமே அவர் சித்தத்தை செய்தால் மட்டும்தான் நமக்கு பரலோகமும் உண்டு. இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அநேக அடிகள் அடிக்கப்படும்னு சொல்லியிருக்காது. எப்பேற்பட்ட அடிகள்னு அவங்க மென்ஷன் பண்ணலை. எப்பேற்பட்ட அடிகளாக கூட இருக்கலாம், பெரிய அடிகளாக கூட நமக்கு இருக்கலாம். ஆனால் நம்ம அதெல்லாம் போய் நம்ம சிக்காம இதை அறிந்து நம்ம நடக்கும்போது நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும், ஆசீர்வாதமாக தான் இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.